Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. போன வீடியோல போகி பண்டிகைக்கான சித்ரானங்கள் எஸ்பெஷலி நார்த்தங்காய் சாதம் தேங்காய் சாதம் இது வரைக்கும் நான் போடாதது வீடியோல அது போட்டிருக்கேன். கண்டிப்பா பாருங்க. அதோட லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன். நார்த்தங்காய் சாதம், தேங்காய் சாதம், அப்புறம் புளியோதரை, எள்ளோரை, தயிரிஞ்சாதம் இதெல்லாம் பண்ணுற ஏற்கனவே ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோஸ். அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கண்டிப்பாக பாருங்க. இந்த வீடியோவில் ஐ திங்க் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், பட் திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல். இது வந்து கருணாக்கிழங்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கருணாக்கிழங்கு நம்ம இந்த பொங்கல் சீசனில் நிறையா கிடைக்கும். இந்த கருணாக்கிழங்கு வந்து இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் முதல்ல நான் சொல்லிடுறேன். அதனால தான் இந்த வீடியோவை நான் தனியாகவே போடுறேன். பிகாஸ் அந்த வீடியோ ஆல்ரெடி கொஞ்சம் நிறையா எல்லா சித்திரானங்களும் போட்டதுனால லென்த்தியாக இருந்ததுனால இது நான் தனி வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த கருணாக்கிழங்கு மூளைச்சூட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது பைல்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு இல்லையா சில பேருக்கு, அவாள்லாம் இந்த கருணாக்கிழங்கை சாப்பிட்டா, கருணாக்கிழங்கு மசியல் பண்ணுவோம். மசியல் நான் இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன். இன்னைக்கு நான் பண்ண போகிறது வெள்ளைக்கரும்புது. வெள்ளைக்கரும்புது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க கூட சாப்பிடும். இது ஆக்சுவலாக எல்லாரும் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஜாஸ்தி பேர் வந்து இதை லைக் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் வந்து இது கொஞ்சம் அரிக்கும். இது வந்து கையால் நறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிக்கும், கையெல்லாம் அரிக்கும். நாக்கில் சாப்பிடும்போது காரல் ஒரு மாதிரி நாக்கில் ஒரு நனுநனுப்பு இருக்கும், ஒரு அரிப்பு இருக்கும் நமக்கு. அதனால தான் வந்து இதை ஜாஸ்தி பேர் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஆனால் இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் சாப்பிடுவீங்க. இது ரொம்ப ரொம்ப அருமருந்து. இது ரொம்ப மெடிசினல் குணம் இருக்குது இதில் வந்து அதாவது மோஷன் சரியாக போகாதவங்க, பைல்ஸ் இருக்கிறவங்க, அதான் அந்த மூல நோயின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி மூல வியாதி இருக்கிறவங்கலாம் இந்த கருணக்கிழங்கு ரொம்ப நாள் இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சின்ன பசங்கள்லேருந்து ஆரம்பித்து வயசானவா வரைக்கும் உட்காந்துட்டே வேலை செய்கிற மாதிரி இருக்குது. வீட்லேயும் நிறையா உட்காந்துட்டு செய்கிற வேலைகள்லாம் இப்போ ரொம்ப அந்த காலம் மாதிரி கீழே குனிஞ்சு பெருக்கி மொழிகி அதெல்லாம் அந்த வேலைகள் வந்து நம்ம வேலையோட பாடி எக்ஸசைஸ், பாடி ஒர்க் அவுட்டுங்கிறது வந்து கம்மியாகிட்டே வர காலத்தில் இப்போ வந்து உட்காந்துட்டே நிறையா வேலை செய்கிறோம். உட்காந்துட்டே நிறையா வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கருணாக்கிழங்கு சாப்பிட கொடுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. உட்காந்துட்டு வேலை செய்கிறவங்களுக்கு ஜாஸ்தி இந்த மாதிரி மோஷன் ப்ராப்ளம்ஸு, மூலவியாதி இந்த மாதிரி வரத்துக்கெலாம் நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால கண்டிப்பாக இந்த கருணாக்கிழங்கை நீங்கள் கொடுக்கணும். இந்த கருணாக்கிழங்கை எப்படி யூஸ் பண்ணுறது, இதனுடைய மேல் தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இந்த தோல் சீவறதுக்கு முன்னாடி ரொம்ப ஜாக்கிரதையாக, இப்போ நான் தோலோடு இருக்கிறதுனால தைரியமாக கையில் பிடிச்சிட்டு இருக்கேன். இந்த தோலை சீவிட்டோம்னா அதை கையில் பிடிச்சோம்னா செம்மையாக கையை அரிக்கும், தாங்க முடியாமல் கையெல்லாம் ரொம்ப அரிக்கும். அதுக்கு நம்ம அதை நறுக்கிறதுக்கு முன்னாடி, தோலை சீவறதுக்கு முன்னாடி கையில் நல்லா ஒரு எலுமிச்சம்பழ மூடியிலேருந்து எலுமிச்சம்பழ ஜூஸ் எடுத்து கை ஃபுல்லாக தடவின்றுங்க. தடவின்ட்டு அதுக்கப்புறமா இந்த கருணாக்கிழங்கோட தோலை நீங்கள் பீல் பண்ணுங்கள். இது வச்சு நீங்கள் ஸ்கின் இதெல்லாம் பீலர் இருக்குது பார்த்தீங்களா, தோலாம் ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா, அதை வச்சு நீங்கள் இதனுடைய தோலை ரிமூவ் பண்ணிக்கங்க. அந்த காலத்தில் எங்கள் பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் அம்மம்மா என்ன பண்ணுவாங்கன்னா வராட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வராட்டி இப்போல்லாம் வந்து வராட்டிக்கு நாங்கள் எங்கே போகிறது இங்கே, அதனால அந்த வராட்டியில் பார்த்தீங்கன்னா இதை வச்சு தேப்பா, இதை தேக்க சொல்லுவா, எங்கள்கிட்ட கொடுத்துருவா. கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்க சொல்லுவா, நல்லெண்ணெயோ இல்லை எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெயை வந்து கையில் தடவிக்க சொல்லுவா. நான் வந்து எலுமிச்சம்பழம் நான் புதுசாக கண்டுபிடிச்சிட்டேன், அது நான் கண்டுபிடிச்சது. ஸோ அந்த காலத்தில் பாட்டி என்ன பண்ணுவான்னா கை ஃபுல்லாக எண்ணெயை தடவி விட்டுட்டு ஒரு வராட்டியை கொடுத்து இதை வந்து வராட்டியில் தேக்க சொல்லுவா. தேய்ச்சா இதனுடைய இது வந்து பீல் ஆகிடும். அது வந்து கையும் அரிக்காது, நாக்கையும் அரிக்காது அப்படின்னு சொல்லுவாள். வெரைட்டியில் வச்சு தான் தேக்க சொல்லுவாள். இப்போ நான்லாம் வந்து பீலரில் வச்சு தான் ஸ்கின் நம்ம பீல் பண்ணுவோம் இல்லையா, கேரட்டு பீட்ரூட்லாம், அதை வச்சு தான் நான் பீல் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா கையில் லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கையில் தடவிண்டேன். லெமன் ஜூஸை கையில் தடவினீங்கன்னா கை அரிக்காமல் இருக்கும். அதே சமயத்தில் இது பண்ணுறச்சே இது நாக்கு அரிக்காமல் இருக்கணும், அரிப்பு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் புளியை நல்லா நீர்க்க கரைச்சி, துளியோண்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் புளி எடுத்து நீர்க்க கரைச்சி வச்சுட்டுருக்கேன். இதெல்லாம் வந்து டிப்ஸ். கருணாக்கிழங்கு காய் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிற டிப்ஸு இதெல்லாம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். நான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கோ. இப்போ நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணி, இது வந்து நீங்கள் இரும்பு இழுப்பு சட்டியில் பண்ணிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப பலன்னு சூப்பராக வரும். டேஸ்ட்டும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதனால தான் நான் இந்த இரும்பு இழுப்பு சட்டி எடுத்துகிட்டு இருக்கேன். இரும்பு இழுப்பு சட்டியில் எண்ணெய் ஊற்றி பண்ணிங்கன்னா செம்மையாக மொறுன்னு நன்னா வரும். இப்போ வந்து இதை நான் குக்கரில் வேக வச்சு இதனுடைய ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் பாருங்கள்.
குக்கரில் நல்லா வெந்துருது. இது சூப்பராக வெந்துருது பாருங்க. இப்படி மசியிறது. இப்படி இதை கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக மசிச்சுக்கணும். முதல்ல இதை கருணாக்கிழங்க இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன். புளி கரைசல் கொஞ்சமாக புளியை கரைச்சி வச்சுட்டுருக்கேன். நீர்க்க கரைச்சி வச்சுட்டுருக்கேன். இந்த புளி கரைசலை தொட்டுண்டி இதை கொஞ்சம் கொஞ்சமாக நசுக்கிக்கணும். இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேங்காய், உப்பு, அப்புறம் வெள்ளை சர்க்கரை கொஞ்சம் நல்லா 1 டேபிள் ஸ்பூன். நான் வெள்ளை கரும்புதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்காக வெள்ளத்தை பொடி பண்ணினீங்கனாலும் சரி. நான் வந்து வெள்ளை சர்க்கரை வச்சுட்டுருக்கேன். வெள்ளத்தை பொடி பண்ணினாலும் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை சர்க்கரை. தாளிக்கிறதுக்கு பெருங்காயம், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு நான் கடல் எண்ணெயில் தான் தாளிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை நல்லா நெசுக்கி விட்டுக்கிறோம். இது நசுக்கும் போது கூட கொஞ்சோண்டு இந்த புளிக்கரைசலில் கையை நினச்சிட்டு நசுக்கி விடுங்க, இல்லைன்னா கை அரிக்கும். புளிக்கரைசலில் கையை நினச்சின்ட்டு இது வந்து ரொம்ப ஸ்மாஷ் பண்ணக்கூடாது. ஒன்றும் பாதியமாக தெரியணும். அதே சமயத்தில் தெரியவும் செய்யணும். அதே சமயத்தில் கொஞ்சம் இதாகவும் இருக்கணும். அதுக்காக இந்த மாதிரி இது வந்து ஜஸ்ட் இப்படி நசுக்கினா போகிறோம். ரொம்ப மைப்பிரசாதமாக ஆக்கக்கூடாது. ரொம்ப ஸ்மாஷ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு அமுக்கு அமுக்கினா போகிறோம். அது வாயில் வந்து கடிப்படணும். அதே சமயத்தில் முழுசாகவும் இருக்கக்கூடாது. இந்த காய் அப்படி தான் பண்ணணும். ஸோ இதை மாதிரி நசுக்கின்ட்டேன் எல்லா காயையும். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நல்லா நிறைய சேர்த்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லெண்ணெயிலையும் பண்ணலாம், கடல் எண்ணெயிலையும் பண்ணலாம். இந்த 2 எண்ணெய் தான் இதுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்கிறது. நான் இப்போ வந்து கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இதில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன். இப்போ வந்து 3 டேபிள் ஸ்பூன் நான் மொத்தமாகவே இதுக்கு மொத்தமாக 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ண போகிறேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமா காய் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இன்னொரு 1 டேபிள் ஸ்பூனை ஊற்றி ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். ஸோ அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து இப்போ கடலைப்பருப்பு போடுறோம். கடலைப்பருப்பு ஒரு 1 டீஸ்பூன் போடுறேன். அப்புறம் கடலைப்பருப்பு வேண்டாம் கடிக்க முடியாதுங்கிறவா அதை வந்து இது பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். அடுத்தது உளுத்தம்பருப்பு போடுறேன். கொஞ்சம் லைட்டாக இது பொரிய ஆரம்பிக்கும் போது நம்ம கடுகு போட்டுக்கிறோம். பெருங்காயம் போட்டாச்சு ஆல்ரெடி. இப்போ வந்து கடுகு போடுறேன். இது நல்லா பொன்னிறமாக வறுபடும் போது உங்களுக்கு இதுக்கு வந்து தேங்காய் கண்டிப்பாக வேணும். தேங்காய் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ் கோகோனட் இல்லாதவங்க வந்து டெசிகேட்டட் கோகோனட் பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃப்ரெஷ் கோகோனட் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போது கடுகு நல்லா வெடிச்சிருது. இந்த பாருங்கள் பருப்பெல்லாமும் நல்லா கோல்டன் கலருக்கு வந்துடுது. இப்போ வந்து இதில் இந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை போடுறேன். அது காரம் உங்களுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி, ரொம்ப பச்சை மிளகா வேண்டாங்கிறவங்க போட வேண்டாம். இப்போ வந்து இஞ்சி போடுறேன். இப்போ இந்த நசுக்கி வச்சிருக்கிற கருணக்கிழங்க இதில் போடுறேன். இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் சொல்லலை. இப்போது நான் இன்க்ரீடியன்ஸ் சொல்லும்போது சொல்லலை. இப்போ போடுறேன், பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பார்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி ஒரு 1 டீஸ்பூன். அப்புறம் சாம்பார் பவுடர் இருந்ததுன்னா கொஞ்சமாக, குழம்பு மிளகா பொடி. இது பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் காரம் இருக்கும். இது வந்து சாம்பார் மசாலா எதுக்கு போடுறோன்னா இதில் வந்து இந்த மசாலாலாம் இருக்குது, கொத்தமல்லி இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த சாம்பார் மிளகா அப்படி கொஞ்சமாக போடுறேன், துளியோண்டு. திஸ் இஸ் ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கோங்க. ஸோ இதை கொஞ்சம் எண்ணெயில் நல்லா, எண்ணெய் இவ்வளோ இருக்கேன்னு பார்க்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த எண்ணெய் அத்தனையும் இது அப்படியே உறிஞ்சுன்றோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த புளியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நீர்க்க கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி கரைசலை இதில் ஊற்றுறேன். எல்லாம் சேர்ந்தாப்பில் கொதிச்சு நல்லா கெட்டிமாக ஆகும்போது தான் நம்ம அந்த வெல்லத்தை போட போகிறோம். வெல்லமும் தேங்காயும் கடைசியாக தான் போடுவோம். இது கொஞ்சம் நாழி ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு
சுருண்டுண்டு வரும். இது இப்படி தண்ணியாக இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா அப்படியே சுருண்டுண்டு அல்வா மாதிரி வரும். அதுதான் பதம். அப்போ தான் வந்து அந்த வெல்லத்தையும் தேங்காயையும் நம்ம போடுவோம். பாருங்க, இப்போ கொஞ்சம் சுருண்டு வந்திருக்கு. இந்த சமயத்தில் தான் நம்ம இதுக்கு வேணுங்கிற சால்ட்டு போட போகிறோம். ஏன்னா முன்னாடியே போட வேண்டாம், ஏன்னா கொஞ்சம் சுருண்டு வந்ததுக்கப்புறம் லைட்டாக இது வேறு தண்ணி விட்டுக்கும் இல்லையா உப்பு, அதனால் வேணுங்கிற சால்ட்டு போட்டாச்சு. பாருங்க, முன்னாடிக்கு இப்போ எவ்வளோ நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்க. முன்னாடி இப்படி தண்ணியாக இருந்தது இல்லையா, இப்போ இவ்வளோ சுருண்டு வந்திருக்கு. இப்போது நான் போட போகிற முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் இவ்வளோ தான். இதில் வந்து வெல்லப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் போடுவேன். இது வந்து ஆல் இன் ஒன் கல்யாண தளிகை பொடி. நான் வந்து என்னோட சேனலில் போட்டிருக்கேன். இதனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பாருங்கோ. இது வந்து ஆல் இன் ஒன் பவுடர் தேங்காய் பொடி. இது ஆல் இன் ஒன் பவுடர் கல்யாண தளிகை பொடி ஆல் இன் ஒன் பவுடர்னு நான் போட்டிருப்பேன் என்னோட சேனலில். இது போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கோ. பாருங்க, உப்பு போட்டு நல்லா கிளறி விடணும். இதில் வந்து ரொம்பவும் ஸ்மாஷும் ஆகிருக்காது, அதே சமயத்தில் கொஞ்சம் இருக்கவும் இருக்கும், இதுமாரி முழுஷாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அல்வாவாட்டம் இருக்கும் இது. இப்போ வந்து இந்த கல்யாண தளிகை பொடியை, இந்த ஆல் இன் ஒன் பவுடர் இதை கொஞ்சம் இதில் போடுறோம். ஒரு இன்க்ரீடியன்ஸாக தான் சேர்க்கணும், எல்லாத்தையும் ஒன்றா போடக்கூடாது. இந்த எண்ணெய் அப்படியே கசிஞ்சுன்னு வருது பாருங்க, அப்படியே பொல பொல பொலன்னு வரும். இப்போ இந்த வெள்ளை சர்க்கரை, வெள்ளத்தை பொடி பண்ணி போட்டிங்கனாலும் சரி, என்னோடது வந்து இந்த வெள்ளை சர்க்கரை வந்து தூசியெல்லாம் இல்லாமல் ரொம்ப பியூராக நல்லா இருக்கும். அதனால் இந்த வெள்ளை சர்க்கரையை வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். வெல்லமும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும், அதனால் ஒன்றா தான் நம்ம எல்லாத்தையுமே போடணும். அப்போ தான் வந்து செம டேஸ்ட்டாக அது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டு மொறுன்னு வரும் பாருங்க, அப்படியே செம்மையாக இருக்கும். இப்போ தேங்காவையும் இதில் போட்டுட்டு அப்படியே வச்சுருக்கணும் கொஞ்சம் நாள், அப்படியே மொறுத்துக்கும் நல்லா. நம்ம பருப்பு எல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த தேங்காவை கொஞ்சம் நிறையா போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வச்சுட்டு சாப்பிட்ணுன்றவா வந்து ரொம்ப நாள் தேங்காவை கொஞ்சம் முன்னாடியே போட்டுட்டிங்கனாக்க அது வந்து நல்லா அதனுடைய இதில் ஃப்ரை ஆகிடும், அந்த ஹீட்லேயே நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும். அப்போ வந்து வீணாக போகாது. இதுதான் கருணாக்கிழங்கு வெள்ளை கரும்புதுன்னு சொல்லுவா. ரொம்ப ரொம்ப ஹெல்தி. பாருங்க எவ்வளோ கெட்டியமாக ஆகிடுது பாருங்க, செம்ம. இது ஆனால் கெட்டியமாக ஆகிடுதுன்னு ஆஃப் பண்ணக்கூடாது. இது மேலாக ஒரு டேபிள் ஸ்பூன் பாக்கி இருக்கு இல்லையா, அந்த எண்ணெயை ஊற்றிட்டு அப்படியே விட்டுறணும். இது இரும்பு இழுப்ப சட்டிக்கு அதுக்கும் அப்படியே மொறுன்னு முருகலாக வரும். அப்படியே இந்த பருப்பு எல்லாம் வரும் பாருங்க, அது மாதிரி முருகலாக வரும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நாள் அப்படியே வச்சுடணும், ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுடலாம். ஒரு 3 மினிட்ஸ் ஆகிடுது. இப்போ நான் வந்து இது பாருங்கள் இப்படி முருகலாக வந்திருக்கு பாருங்கள். அது அதுவும் இரும்பு இழுப்பு சட்டியில் பார்த்தீங்கன்னா செமையாக வரும். இது அப்படியே அல்வா வாட்டம் ஊற்றின எண்ணெய் எல்லாமும் கக்கின்னு எடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி முருகலாக இப்படி வந்துடுது, தெரியறதா? அவ்வளோதான். இப்போ வந்து அது இரும்பு இழுப்பு சட்டியாக இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் டெஃப்லான்னாக்கா ரொம்ப சிம்மில் வச்சு இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சிங்கனாக்கா மொறுன்னு அப்படியே பலன்னு கொஞ்சம் நாழி கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே பலன்னு உதிர்ந்து வரும், உதிர்ந்து அப்படியே கொட்டும். இப்போ இது இரும்பு இழுப்பு சட்டிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த இரும்பு இழுப்பு சட்டி நல்லா செமையாக சூடாகவே இருக்கும், அதனால் நான் வந்து இதை ஆஃப் பண்ணிடுறேன், இல்லைன்னா கருகி போயிடும். அதனால் நீங்கள் டெஃப்லான் இழுப்பு சட்டி இது மாதிரி ஏதாவது பேன் மாதிரி இருந்ததுனாக்க நீங்கள் ஒரு ரொம்ப சிம்மில் வச்சு அடுப்பை ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சிங்கன்னா அப்படியே பொலன்னு அப்படியே முருகலாக ரோஸ்டடாக வரும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். கருணாக்கிழங்கு வெள்ளை கரும்புது. திஸ் இஸ் எ ப்ராப்பர் ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம். ஸோ கண்டிப்பாக இதை பண்ணுங்கோ, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் யார் வேணாலும் சாப்பிடுவா.
நான் நெக்ஸ்ட்டு கருணாக்கிழங்கு மசியல் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். மெடிசினல் குணம் நிறைய இருக்கிறதுனால இதை எல்லாருக்கும் கண்டிப்பாக பண்ணி கொடுங்கோ. நான் மேற்கொண்டு சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கை வாயெல்லாம் அரிக்காதைக்கு இருக்கும். இந்த கருணாக்கிழங்கோட குணம் வந்து அரிக்கிற தன்மை உள்ளது. ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் subscribe my channel Padmavati Art Food and Life. Please share with your friends. You can see all my traditional food items, art and craft making videos, and my temple tour videos. All are available in one channel, that is Padmavati Art Food and Life. Please subscribe my channel, share with your friends. Thank you very much. See you in the next video, traditional food items video. Thank you. Bye bye.